வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல்ல ஒரு மேட்ச்ல சும்மா ரன் மழை கொட்டினா எப்படி இருக்கும்? பஞ்சாப் கிங்ஸ் அணி அதை நேர்ல செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் நடந்த ஒரு பயங்கரமான மேட்ச் பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். 2540 இல்ல 254. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 254 ரன்கள். இது இந்த சீசனோடைய ஹையஸ்ட் ஸ்கோர். எப்படி ஒரு டீமால இவ்ளோ பெரிய ஸ்கோரை அடிக்க முடிஞ்சது? வாங்க இந்த மிரட்டலான பேட்டிங்கோட பின்னணியில என்ன இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பஞ்சாபோட பேட்டிங் எப்படி ஒரு எரிமலை மாதிரி வெடிச்சதுன்னு பார்ப்போம். டாஸ் தோற்று பேட்டிங் செய்ய கூப்பிட்டப்போ அவங்க எப்படி ஒரு சரித்திர இன்னிங்ஸை கட்டினாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, இந்த சீசன்ல இதுதான் முதல் தடவையா அவங்கள முதல்ல பேட் பண்ண சொல்றாங்க. ஆனா அந்த சவாலை அவங்க ஒரு பெரிய வாய்ப்பா மாத்திட்டாங்க. ஆரம்பத்திலேயே ஒரு விக்கெட் விழுந்தாலும் அவங்களோட ஆட்டத்துல வேகம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இந்த டேபிள கொஞ்சம் பாருங்களேன். மேட்ச் எங்க மாறுச்சுன்னு இது தெளிவா சொல்லுது. பவர் பிளேல பாத்தீங்கன்னா ரெண்டு டீமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் விளையாடி இருக்காங்க. ஆனா அந்த மிடில் ஓவர்கள்ல தான் பஞ்சாப் வேற லெவலுக்கு போயிட்டாங்க. ஓவருக்கு 14 ரன்களுக்கு மேல அடிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல லக்னோவோட ரன் ரேட் வெறும் 9 தான். இந்த ஒரு பெரிய வித்தியாசம் தான் ஆட்டத்தோட போக்கையே மொத்தமா மாத்திடுச்சு. பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரே என்ன சொல்றாருன்னு கேளுங்க. பார்த்த சில ஷாட்ஸ்லாம் வாயடைச்சு போக வச்சிருச்சுன்னு சொல்றாரு. ஒரு கேப்டனே எப்படி ஆச்சரியப்படுறாருன்னா, பிரியான்ஷ் மற்றும் கானோலியோட பேட்டிங் எந்த அளவுக்கு மிரட்டலா இருந்திருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த ஆட்டத்தோட ரியல் ஸ்டார், மேன் ஆஃப் த மேட்ச் பிரியான்ஷ் ஆர்யாவோட ஆட்டத்தை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். 93 இந்த நம்பர் சாதாரண நம்பர் இல்ல. இதுதான் பிரியான்ஷ் ஆர்யா அடிச்ச ஸ்கோர். இந்த ஒரு தனி ஆளோட ஆட்டம் தான் பஞ்சாபோட அந்த இமாலய ஸ்கோருக்கே அஸ்திவாரம் போட்டது. ஒரு பிளேயர் அவரோட ஃபேவரட் ஷாட் பத்தி இப்படி பேசும்போது கேட்கறதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்குல்ல. அந்த ஒரு சிக்ஸரை பத்தினா அவரோட இந்த சின்ன கமெண்ட் அவரோட அந்த அற்புதமான இன்னிங்ஸை நமக்கு இன்னும் நெருக்கமா உணர வைக்குது. சரி, இப்போ கதை அடுத்த கட்டத்துக்கு போகுது. இவ்ளோ பெரிய இலக்கை துரத்தும் போது லக்னோவோட துணிச்சலான முயற்சி எப்படி இருந்ததுன்னு ஒரு பார்வை பார்த்தலாம். உண்மையை சொல்லணும்னா 255 ரன்னை சேஸ் பண்றது கிட்டத்தட்ட ஒரு மலை மேல ஏறுற மாதிரி. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு பந்துல இருந்தே ஜெயிக்கணுங்கிறத விட எப்படி ஜெயிக்க போறோங்கிற அந்த பிரஷர் தான் அதிகமா இருந்திருக்கும். ஆனா லக்னோ அவ்வளோ சீக்கிரமா ஹார் ஏத்துக்கல. மார்ஷ், பண்ட், மார்க்ரம்னு முக்கியமான வீரர்கள் எல்லாருமே நல்லா போராடி பார்த்தாங்க. இதுவே அவங்களோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நல்லா காக்குது. இதுதான் இந்த சேசிங்ல நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். நிறைய பேர் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க, ஆனா யாருமே அதை ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸா, அதாவது ஒரு பெரிய ஸ்கோரா மாத்தல. 255 ரன்னை சேஸ் பண்ணும்போது 40 ரன்லாம் பத்தாது. கண்டிப்பா ஒருத்தர் செஞ்சுரி அடிச்சு ஆகணும். அது நடக்காதது தான் அவங்களுக்கு பெரிய மைனஸ். வாங்க இப்போ இந்த மேட்சோட ஃபைனல் ரிசல்ட் என்ன, ரெண்டு டீம் கேப்டன்களும் போட்டி முடிஞ்சதும் என்ன சொன்னாங்கங்கிறதையும் ஒரு அலசிடலாம். கடைசியில பஞ்சாப் கிங்ஸ் 54 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. பேட்ஸ்மேன்கள் வச்ச டார்கெட்டை பவுலர்கள் ரொம்ப அழகா கட்டுக்கோப்பா பந்து வீசி டிஃபெண்ட் பண்ணாங்க. ஒரு முழுமையான டீம் பர்ஃபார்மன்ஸ். தோல்வி அடைஞ்சாலும் லக்னோ கேப்டனோட இந்த வார்த்தைகளை நாம கவனிக்கணும். தான் டீம் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதோட ஜெயிச்சவங்கள மனசார பாராட்டுறது ஒரு நல்ல விளையாட்டு வீரருக்கான அடையாளம். இந்த ஸ்லைடு ரெண்டு டீமோட தற்போதைய நிலையை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஒரு பக்கம் பஞ்சாப் கிங்ஸ் வெற்றிகளோட செம்ம கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. இன்னொரு பக்கம் லக்னோ இன்னும் சரியான டீம் காம்பினேஷனை தேடிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 7 மேட்ச்ல இது அவங்களோட 3வது ஓப்பனிங் ஜோடியா. பஞ்சாப் கேப்டனோட இந்த வார்த்தைகள் அவங்களோட ஹோம் கிரவுண்டான முல்லன்பூர் எப்படி அவங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத கோட்டையா மாறி இருக்குன்னு சொல்லுது. அங்க விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு தனி நம்பிக்கையே வருது. இந்த சீசன்ல முல்லன்பூர்ல பஞ்சாப் விளையாடின எந்த மேட்ச்லயும் தோக்கல. அவங்களோட இந்த வெற்றி பயணத்தை யாராவது தடுத்து நிறுத்துவாங்களா, இல்ல அவங்க இப்படியே போவாங்களா? இதுதான் இப்போ கிரிக்கெட் வட்டாரத்துல இருக்கிற $1 மில்லியன் கேள்வி.